படம் படம். சரி, நாம குளிப்போம். பொண்ணு குளிச்சுட்டு இருக்கு. உள்ள ஆள் இருக்கும் போது 16ஆம் நம்பர் ஏன் குடுத்தீங்க? சும்மா மாறிட்டா 19ஆம் நம்பர் லூசா இருக்கனால அடிக்கடி குடுத்தா மாறிடுது. 16ஆம் நம்பர் அதுவும் போங்க. நீ போ. Gita, you are really beautiful. Come on, take your seat. Mr. Shankar. Silly, Mr. Arvind. உன்னை கூப்பிடுற மாதிரி என்ன சங்கர்னே கூப்பிடு. உங்க விலாசம், தொழில், எத்தனை நாள் தங்க போறீங்க எல்லாம் சொல்றீங்களா? ரிஜிஸ்டர்ல எழுதிக்கணும். அவசியம் சொல்லத்தான் வேணுமா? ஆமா. சரி, என் பேரு சங்கர். கேர் ஆஃப் டியர் கீதா வட்டர் ஸ்வர்ணா. விளையாடாதீங்க. விளையாடுறது உனக்கு பிடிக்கிறியா? விலாசத்தை சொல்லுங்க. ஆல் ரைட். நம்பர் 16 ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், தில்லை நகர், திருச்சி. போதுமா? தொழில் இப்போதைக்கு லவ் மேக்கிங். என்ன வேலை அது சொல்லுங்க. கீதா, வேலை தேவைதான் இப்ப எனக்கு வேலை. அதுக்காகத்தான் நான் மெட்ராஸ்க்கே வந்திருக்கேன். எத்தனை நாள் தங்க போறீங்க? வேலை கிடைக்கிற வரைக்கும். தேங்க்ஸ். கீதா, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். புதுசா அறிமுகமானவங்கள்ட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஏன் கீதா, 4 வருஷத்துக்கு முன்ன நாம பழைய எல்லாம் மறந்துட்டியா? பழைய சம்பவங்களை எல்லாம் சீக்கிரமே மறக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். முடியலையே. கீதா, குடும்ப கௌரவம், அந்தஸ்து, இதையெல்லாம் பெருசா நினைச்சு நம்ம காதல நிறைவேறாம செஞ்ச எங்க அப்பா காலமாயிட்டாரு. அப்படியா? ஆமா. அதுக்கப்புறம் உன்னை தேடி கண்டுபிடிக்க எவ்வளவோ முயற்சி பண்ண. ஆனா நீ கிடைக்கல. சங்கர், நீங்க மட்டும் ஜாதி, சம்பிரதாயம், அந்தஸ்து இதையெல்லாம் எதிர்த்து நின்று என்னுடைய கையை பிடிச்சிருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை நிலையே மாறி இருக்கு. இப்போ ஒன்னா இல்லை கீதா, உன்னை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். என்ன கீதா ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? கீதா, ஒருவேளை என்னால ஏற்பட்ட ஏமாற்றத்தால மனசு ஒடிச்சு வேற யாரையாவது கல்யாணம் செஞ்சுக்கிட்டியா? என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் என் மனசுல உங்களை தவிர வேற யாருக்குமே இடம் கிடையாது சங்கர். கீதா, நான் கொடுத்து வச்சவன். ஆனா நான் கொடுத்து வைக்காதவ சங்கர். என்ன கீதா சொல்ற? உன் போக்கே எனக்கு புரிய மாட்டேங்குது. போக போக புரியும். வரேன் சங்கர். உங்களை அம்மா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு நாளைக்கு இந்த ஏழை வீட்டுக்கு வர முடியுமா? நிச்சயமா நான் வரத்தான் போறேன். உங்க அம்மா கிட்ட பேசத்தான் போறேன். இது அதுக்கப்புறம் ஒண்ணு. அடட, மறந்துட்டேனே. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஹலோ, நான் சங்கர் பேசுறேன். எஸ், சர்ணா ஹோட்டல்ல இருந்து. உடனே ஒரு வண்டி அனுப்புங்க. தேங்க்யூ. வாங்க வாங்க. எனக்கு தங்கறதுக்கு ஒரு ரூம் வேணுது. சாரி சார், ஒரு வாரத்துக்கு எந்த ரூமும் காலி இல்லை. அப்படியா? காபி எப்படி இருக்கு? காபி எப்படி இருக்குன்னு கேக்குறேன். உன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. அப்படியா? ஸ்வீட் ரொம்ப இருந்தா கெடுதல்னு சொல்லுவாங்க, தெரியுமா? இந்த ஸ்வீட் பக்கத்துல இல்லாம லைஃபே கசப்பா இருந்ததுனால இப்ப 2 சமமாயிடுச்சு, தெரியுமா? அம்மா. ஓ அம்மா, இந்தாங்க தம்பி கோவில் பிரசாதம். நீங்களே பூச்சி விடுங்கம்மா. எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா, எங்க இருந்தாலும் சுகமா இருப்பா. நான் இங்கேயே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். கீதா எல்லாம் சொன்னா. தம்பி, இதை விட சந்தோஷமான செய்தி எனக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது. ஆனா இந்த பொண்ணு. ஏம்மா, கீதாவுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? சத்தியமா சொல்றேன், நான் கீதாவை கைவிட மாட்டேன். நான் நம்புறேன் தம்பி. நம்ப வேண்டியவள நம்பவே. என்ன மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? தீர்மானமா எதுவுமே சொல்ல முடியாத நிலையில இருக்கேன். ஐயோ. ஆனா என்னைக்குமே என்னுடைய உயிரும் உள்ளமும் உங்களுக்கு தான் சொந்தம். சந்திரன் கிட்டதும் பெண்ணா
அந்த இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, இப்போ மொட்டை வரதும் பெண்ணாலே. மொட்டை ஹலோ, மொட்டையா? நான் தான்ப்பா சங்கர் பேசுறேன். சங்கர் சாரா? உன்னை எச்சரிக்கையா சொன்னதும் போதும், நீ மொட்டை மொட்டைன்னு அலறதும் போதும். ஆமா, நீ தூங்கலையா? தூங்குறேன். கண்ண முன்னா தூக்கம் இல்ல சார், மொட்டை தான் வரும். தைரியமா இருப்பா. உங்களுக்கு என்ன சார், நீங்க நல்லா தூங்கலாமே. உங்களுக்கு ஒண்ணு குளிர்ல இருக்காத, எனக்குதான் குளிர் நடுக்கம் எல்லாம். நீங்க தூங்க சார், நல்லா தூங்க. எதுக்கு பயப்படாத. நீங்க இருக்கீங்க, சுலபமா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன சார், 8ஆம் நம்பர் ரூம்ல இருக்கீங்க, அங்க வரப்போறானா 16ஆம் நம்பர் ரூமுக்கு தானே வரப்போறான். 8ஆம் நம்பர் 16ஆம் நம்பரை பார்த்து தானே வரப்போறான். நேர இந்த ரூம் உள்ள போ. கதாநாயகன் வந்து நிம்மதியாக படுத்துக் கொண்டான். அப்போது பீரோவிற்கு பின்னால் இருந்து ஒரு உருவம் வெளியே வந்தது. நம்பரை மாத்திருந்தா வந்திருக்குமா? பீரோவுக்கு பின்னால இருந்து வரும், வேற இடம் கிடைக்கல. பீரோவுக்கு கதாநாயகன் அந்த உருவத்தை கவனிக்கவில்லை. முட்டா பையன், திரும்பி பார்த்திருந்தா கவனிச்சிருக்கலாம். அவன் பார்க்க போறான். ஹீரோயினா இருந்தா பார்த்த உடனே லவ் டுயட் பாடிருப்பான் பீரோவுக்கு பின்னாலேயே. இப்ப கவனிக்க மாட்டான் அவன். உடனே அந்த உருவம் அவனை நெருங்கியே விட்டது. அவன் நெருங்காம திரும்பி பீரோக்குள்ளே போகும். கதையோட எழுதுறீங்களா? கதை உங்களெல்லாம் பீரோக்குள்ள வச்சு போட்டு உங்களெல்லாம். உடனே அந்த உருவம் கையிலே கத்தியை எடுத்தது. ஆமா, கத்தி எடுக்காம கத்திரிக்காயை எடுக்கும். கதை எழுதுறானுங்க சார். அதுக்குள்ள எங்க சார் வந்தீங்க? வாங்க உட்காருங்க. உண்மையை சார். யார் நீ? அதான் சார், வாலி சுக்ரீவன் ராவணன் சார். சத்தியமா என் பேர் ராவணன் சார். இந்த பயிற்சி செய்த ஆபீசர் சங்கருடன் ஏன் வந்து? போராத காலம் சார். ஒண்ணு இல்ல சார், ரயில்ல ஒரு பொம்பளையை பார்த்துட்டேன். அந்த பொண்ணை அடையாளம் காட்டுறதுக்கு கூடவே வர சார். சொல்லிட்டியா? பார்த்தா தானே சார் சொல்லலாம். பார்த்தா சொல்லிடுறேன். சிடி ஆபீசர் கேட்கிறா, நம்ம சொல்லாம இருக்க முடியுமா? ஆனா உங்களுக்கு தெரியுமா அந்த பொண்ணு அட்ரஸ் எங்க இருக்காங்க? என்னையா அட்ரஸ் கேட்கிறியா? உங்களுக்கு தெரியாது? நான் இங்க இருக்கிறத சொன்ன உன் குடலை உரிவிடுவேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். பேசக்கூடாது. சத்தியமா பேசல. என்னப்பா இன்னும் தூங்கலையா? ஏன் பேச மாட்டேங்கிற? ஏதாவது மௌன விரதமா? ஆமா, போன்ல ஏன் இப்படி நடிக்கிற? யாராவது வந்தாங்க? என்னப்பாங்க, யார் வந்திருக்காங்க? ஒத்திரையும் காணுமே. அப்பா ராவணா, உனக்கும் உன் பேருக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாதுப்பா. இத பாரு, இங்க யாராவது வர்ற மாதிரி கொஞ்சம் உனக்கு சந்தேகம் ஏற்பட்டாலும் போதும், எனக்கு போன் பண்ணி, நான் உடனே வந்துடுறேன். பயப்படாத இருப்பா. என்னடா கருதி அடிச்சிட்டு இருக்க? வேண்டாம் சார், காலையில தான் ஷேவ் பண்ணிக்கிட்டேன். ஷேவ் பண்ண இந்த முகத்தோட இப்பவே ஊருக்கு போயிடு, இல்ல விளையாடி போயிடுறேன். ஒரே ஒரு உதவி பண்ண முடியுமா? என்னடா? இந்த ரயில்ல வந்துச்சு என்னோட ஒரு பொம்பளை, அரக்கோணத்துல 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்டோம். கடைசியில பில்லுக்கு நான் தான் பணமே கொடுத்தேன். அது பணமே கொடுக்கல, நீங்க வாங்கி தர முடியுமா? ஏண்டா என்கிட்ட சில்லற கேக்குறியா? ஏய் சில்லற பயல, இந்த சில்லற விளையாட்டுல என்கிட்ட வேணாம். இன்னைக்கு நீ ஊருக்கு போகிற, நாளைக்கு கொலை பண்ணிடு. நாளைக்கா? நாளைக்கு வேண்டாம் சார், நான் இன்னைக்கு வச்சுக்கீங்களேன்.
நாளைக்கு சனிக்கிழமை. இந்த சனி போனாலும் தனி போகாது. உங்களுக்கு ஏன் வந்து? ஓஹோ, நீ போனா துணைக்கு இன்னொரு புறம்பு வேணும் கேக்குறியா? அந்த சிஐடி சங்கர் இருக்கிறான் பாரு, அவனுக்கு உன் பின்னால் அனுப்புறேன். சீடினா யாருக்குமே தெரியாதுங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்க சார். பெரிய மொட்டை சார் நீங்க. எல்லாம் தெரியும்டா என்கிட்ட. ஓ, திரும்பி வராத. நம்ம வேண்டாமா வந்து போட வேண்டியதான். நல்ல மொட்டை தலைய உருவத்துல சாப்ப வச்சுக்கிட்டு மிரட்டுறான். நம்ம வேண்டாம், அப்ப வேண்டாம். நல்லா இருக்கணும், நல்ல மொட்டை, நல்ல போலீஸ், நல்லா மாட்டிட்டு போய்க்கலாம். ராவணா மில் மொட்டையா, நான் தான் உன் மனசாட்சி பேசுகிறேன். மனசாட்சி? நீங்க எங்க வந்த? சினிமா தானே வருவே. நீ பயந்து ஓடுவதால் உன் கடமையிலிருந்து தவறுகிறாய். கொலைகார கூட்டத்தை கண்டுபிடிக்க உன் உதவி தேவை. உன் கடமையை செய். அண்ணா மனசாட்சி பாயமது. உனக்கு என்ன எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு தைரியமா பேசுற? மொட்டை வந்து வந்த மாதிரி தானே தெரியும். நீ இருக்கிறதுனால தான் மனுஷனே உருப்பட மாட்டேங்கிறான். மரியாதை நீ போயிடு.